கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. உனக்கு ஒன்றும் ஆகாதடா, பயப்படாத. மாறி மாறி பால் வண்டிட்டாங்கடா, ஆஸ்பத்திரிக்கு போன வண்டிடா. வண்டியை டியூல வாங்கியிருக்கேன், என்னால போலீஸ் கேஸ் அலைய முடியாது. மாறி போகாதடா டே, மாறி டே நில்லுடா, மாறி மாறி. அண்ணா 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 நில்லுங்க அண்ணா, அண்ணா நில்லுங்க அண்ணா. அண்ணா பால் வண்டாங்க, பால் வண்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாம். ரவுடி பசங்க இன்னைக்கு வெட்டிப்பீங்க, நாளைக்கு ஒண்ணா செஞ்சுப்பீங்க. வண்டியில கஸ்டமர் இருக்காங்க, ஏத்த முடியாது. வண்டி வருதா பார்ப்போம். போகாதீங்க. டேய் டேய் போடா போடா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். போடா, என் பாலுக்கு நான் இருக்குல்ல. போடா மச்சான், என்னை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்கடா. நம்மள மாதிரி ரவுடிகளுக்குலாம் இதாண்டா முடிவு. நம்ம குரூப்ல போற கடைசி உயிர் என்னதான் இருக்கணும். நீ சாக மாட்டடா, நான் விட மாட்டேடா, நான் விட மாட்டேடா. என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கடா. பாலு கொஞ்சம் பொறுத்துடா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே தோப்பு தோட வாங்கி ஊர் பக்கம் போயிடலாம்டா. அப்புறம் காலம் பூரா நீ நானும். பாலு பாலு கிளம்பியா, பாலு உடம்பு சுடுகாட்டுல எரியறதுக்குள்ள தாங்க ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. ரைட்டு, பேசாம போல என்ன அர்த்தம்? செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடும். உனக்கு என்ன பைத்தியமா? ரைட்டு, நீ இருந்தியாடா? பாலு சாகும் போது நீ இருந்தியாடா? ஏன் மடியில தான்டா ரொம்ப வலிக்குதுன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நாய் செத்து கிடந்தா கூட தூக்கி போட 4 பேர் வருவாங்க. நடு ரோட்ல துடி துடிக்க செத்தான்டா, ஒருத்தன் கூட காப்பாத்த வரல. நாயை விட கேவலமாவோட போயிட்டா நம்ம பாலு. எல்லாரும் நம்மளை பார்த்து கும்பிடும் போது அதை மரியாதை நினைச்சோம். மரியாதை இல்ல, பயம். நம்மள மனுஷனாவே யாரும் மதிக்கலடா. இல்ல ரைட்டு, அவங்கள வெட்டணும். ரைட்டு, ஆமாடா, நாம நசீரை கொண்டோம், காசியும் பாலுவை கொண்டோம். நீ அவனை வெட்டு, அவன் இவனை வெட்டட்டும். இப்படியே மாறி மாறி வெட்டிட்டு இருந்தா கடைசியில் யாரும் இருக்க மாட்டேன்டா. செத்துருவோம், எல்லாரும் செத்துருவோம். வேணாண்டா, விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். என்ன திடீர்னு? இது வரைக்கும் நாங்க செஞ்சது ரைட்டா தெரிஞ்சது. இப்ப அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுது, அதான் வந்துட்டோம். எங்களை நீங்க திருந்துங்கன்னு சொன்னப்போ அதோட அர்த்தம் புரியல சார். இப்போ பாலு செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயிரோட மதிப்பு தெரியுது. நாங்க செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிறோம். நீங்க தண்டனை கொடுத்தாலும் ஏத்தோம். ஒரு உயிருக்காக எப்ப நீ அழுதியோ அப்பவே நீ திருந்தி மனுஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கறது? இப்போ தண்டனை எதுக்கு கொடுப்பாங்க? தப்பு பண்றவங்க திருந்தணுங்கிறதுக்காக. நீங்க தான் திருந்துட்டீங்களா, அப்புறம் எதுக்கு? தம்பி, ஒரு நல்லவன் கொலைகாரனா மாறணும்னா சும்மா ஒரு செகண்ட் போதும். அதே ஒரு கொலைகாரன் நல்லவனா மாறணும்னு வச்சுக்க, ஒரு ஜென்மம் எடுக்கணும். அந்த மறு ஜென்மம் தான் இப்ப நீ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் தல்ல, திருந்திட்டேன். நீங்க டிபார்ட்மெண்ட்ல என்கவுண்டர்னு ஒன்று வச்சிருக்காங்களே, அது எதுக்கு தெரியுமா? தப்பு பண்றவங்க குறையணுங்கிறதுக்காக தான். ஆனா என் பிரின்சிபல் என்ன தெரியுமா? தப்பே குறையணுங்கிறது தான். அதனாலதான் அன்னைக்கே உங்களெல்லாம் தேடி வந்து நான் வார்ன் பண்ணேன். இப்போ உங்களெல்லாம் சுட்டு பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இந்த யூனிஃபார்முக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்களா திருந்திருந்தீங்க, எப்படி தெரியுமா இருக்கு? இந்த யூனிஃபார்மே சும்மா ஸ்டார் மாதிரி ஜொலிக்குதுயா. சொன்னதோட நிக்காம இந்த வெட்டு குத்து நலைறான் பாரு, அவன்லாம் இனிமே உன்னை பார்த்து திருந்துற மாதிரி நீ வாழ்ந்து காமிக்கணும். ஒன் திங், இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்கெல்லாம் இனிமே உங்களை தொல்லை பண்ணாம இருக்கணும்னா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு இதுல எழுதி கொடுத்துட்டு போங்க. என்ன சார், பிடிச்ச உள்ளது இல்லாம வாழ்த்து அனுப்புறீங்க? எதை வச்சியா பிடிக்க சொல்ற? இது வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? இல்ல சார். அப்புறம் நம்ம தான் அவங்கள திருத்த முடியல, அவனுங்களா திருந்துறா வாழ்த்தி அனுப்புறதை விட்டுட்டு. ஆனா ஒன்னியா, இது வரைக்கும் அவனுங்க வாழ்ந்தானுங்களே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட இனிமே நல்லவனுங்களா திருந்தி வாழ போறானுங்களே ஒரு வாழ்க்கை, அதுலதான் இருக்கு கஷ்டமே.
பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. பாவம் பையனை பறி கொடுத்துட்டு ரொம்ப கலங்கி போயிருப்பாரு. டீ நீ தான் போட்டியா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாங்க பாய். எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் நான் சொல்லித்தான் நீங்க எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க தானா ஏதாவது பண்ணீங்கன்னா பழி என் மேல விழுந்துரும். பாய், ஒரு 6 மாசம் பொறுத்துங்க, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன்பா தொழிலுக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பஞ்சர் பார்க்க சொன்னா நீ வாட்டுக்கு வீல கழட்டி போக்ஸ் எண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? வெட்டுறதும் குத்துறதும். ஓய்ங்க ஒரு கோய் வெட்ட தெரியல, நீ எல்லாம் ஒரு ரவுடி. பொண்ணு பார்க்க போக இல்லை, என் முகத்தை புண்ணாக்கிட்டியப்பா. சாரி பாஸ், தொழிலே தெரியாது. தொழிலே தெரியாதா? வெட்டு குத்துன்னு அடிச்சிட்டு இருந்தேன். என்ன கொண்டு வந்து தொழில் தள்ளி விட்டாரு. ஓய், உன்னை யார் இந்த வேலை செய்ய சொன்னது? விடு. நான் செய்யறேன்னு. பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஒத்த வாங்குவேன். என்னடா எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட ஆர்டர் ரைட்டு. ஒரு 70 ட்ரே வேணும்னு சொல்லி அந்த நேரக்காரங்க கேட்டிருக்கான். நான் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேனே. டேடே வந்து சாப்பிட்டு போடா. ஆமா, இதை டெலிவரி கொடுத்து வந்து சாப்பிடறமா? என்ன இவன் உடம்ப பாத்துக்க மாட்டான் போல இருக்கே. தொழில பாக்கட்டுமா? தம்பி, ம்? என் புள்ள பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். எங்க வீணா போயிடுவானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க உங்க கூட்டாளிங்களுக்கெல்லாம் ஒரு கடையை வச்சு கொடுத்து என் புள்ளையும் உங்களோட வச்சு நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நான் பாத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தமா, வேலை விஷயமா வெளியிட்டு போயிருக்கானா, வந்த உடனே உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். தைரியமா இரு. ஆமா, ஏதோ நல்ல வேலை கிடைச்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு பெர்மனண்டா டேரா போட்டுட்டேன். என் மாமா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும். நீ சொன்ன நேரத்துக்கு உன் மாமன் வந்திருந்தானா இந்நேரம் உன் குழந்தைக்கு நான் மாமாவா இருப்பேன். நாளைக்கு ஒரு லாரி தனி சொல்லிடுமா? என்னமா ஆர்டர்? முனியாண்டி விலாஸ்ல 40 ட்ரே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க விளையாட்டா பேசி நானும் என் மாமாவும் சின்ன வயசுல விளையாடினதை ஞாபகப்படுத்தி என் மூளையே அப்செட் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல என்னோட உடம்பு முழுக்க முள்ளு குத்துனப்போ அவர் ஒவ்வொரு முள்ளையும் அவர் கையாலேயே எடுத்து விட்டாரு. உதட்டுல இருக்கிற முள்ள மட்டும் அவர் உதட்டாலேயே எடுத்து விட்டாரு. இப்பவும் அதை நினைக்கிறப்போ என்னோட மனசுல லட்சம் பட்டாம்பூச்சி பறக்குது. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இன்னொரு ஆம்பளை பத்தி சொல்றான்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, யார பத்தி சொல்றாலோ அவனை பிடிச்சிருக்கணும், இல்ல யார்கிட்ட சொல்றாலோ அவனை பிடிச்சிருக்கணும். இப்ப நீ சொல்லு. ஆமாக்கா, முதல்ல யாரையும் லவ் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரைட் என்ன காப்பாத்தினப்போ அவரை லவ் பண்ணலான்னு தோணுச்சு. அவர் திருந்தி மனுஷனா வாழறத பாக்குறப்போ அவரை தான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்னோட காதலை நானே சொல்லணும் போல இருக்கு. நீங்க சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ். சரி சரி. அப்போ இத்தனை நாள் மாமா இருக்காருன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய். எனக்கு சேகர்னு ஒரு மாமா இல்லவே இல்லை.